பத்தலை. உண்மையிலேயே படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக யாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னா அருண் விஜய் சாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் மனுஷன். நிறைய எஃபர்ட் போட்டிருந்தார். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட ஆக்டிங் மட்டுமே தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஹீரோயினும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் சார் நம்ம மைண்டை விட்டு போகவே மாட்டார். அந்தளவுக்கு பண்ணியிருந்தாப்புல. நடிப்பு திறமை வேறு லெவல். மனுஷன் வந்து அது எப்படி சொல்கிறது, இத்தனை வருஷமாக அவர் ரொம்ப வருஷமாக ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அப்படியே அடுத்தடுத்த ஒரு படங்களில் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் இருக்குது இல்லையா, வேறு லெவலில் இருக்குது. தடமில் ஒரு மாதிரி ஒரு இருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், கிளைமேக்ஸில் வேறு மாதிரி ஒரு மேனரிசம் நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அருண் விஜய் சாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம். இதை தாண்டி படத்தில் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்தால் கூட பட் அது அருண் விஜய் சாரே தூக்கி பிடிப்பார். உண்மையிலே படத்தை வந்து அடுத்து லிஃப்ட் பண்ணுறதும் அருண் விஜய் சார் தான். நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைனும் சூப்பராக இருந்துச்சு. சாம் சிஎஸோட மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. தனுஷ் சார் ஒரு பாட்டு ஒன்று பாடினார் படத்தில், அதுவும் அட்டகாசமாக இருந்தது. அருண் விஜய் சாரை தாண்டி வேறு யாருக்கு அப்ளாஸ் தரலான்னாக்கா ஹீரோயின் தரலாம். ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல படம், தாராளமாக வந்து பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்குது, ஸ்டண்ட்டு சூப்பராக இருக்குது. தனுஷ் சார் பாடிருக்க பாட்டு அருமையாக இருக்குது. டைரக்ஷன் சூப்பர். நல்லா இருக்கும். மேட்ச் நல்லா பண்ணியிருக்காங்க சார். இல்லை, இது ரெண்டுமே பக்காவாக பண்ணியிருக்காரு. நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். பார்க்கலாம் சார். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் சார். சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்ட் 2 தான் தெரியுமே. இது இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் சரியில்லை. பார்ட் 2 தான் தெரியுமே. ஒரே ஒரு சாங்ஸ் தான் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி போலீஸ்காரோடைய காமெடி தான் அதிகமாக இருந்தது. அது சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே ஓகே. நல்லா ஃபேமிலி என்டர்டெயின் மூவி. அது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குண்ணா. மாஃபியா 2க்கு தான் அப்டேட் வெயிட்டிங்காக இருக்கும். எப்போ இருக்குன்னு தெரில. ஆமாம், இந்த படத்தில் வந்து வேறு டபுள் ஆக்ஸ் தானே, 2 பேருமே வேறு கேரக்டரில். ஆனால் நல்லா கடைசி வரையும் ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் படம். காமெடி இல்லைண்ணா, ஆனால் த்ரில்லிங்காக இருக்குது. கடைசி வரையும் ட்விஸ்ட்டு தான். கிளைமேக்ஸ் வரையும் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் தான். தனுஷ் டிஎன்ஆ வாய்ஸ் அவங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் லாஸ்ட் 30 செகண்ட் வந்து அவர் வேறு ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. வேறு ஒரு கேரக்டராக காமிச்சு கடைசியில் என்ன நடக்குது. லீடு இல்லை பார்ட் 2. ஃபேமிலி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் இல்லை. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் படம் நல்லா ஓடி இருக்கும். நாங்களும் படம் பார்க்கும்போது மாஃபியா பொறுத்தவரை நல்லா தான் இருந்துச்சு. அதே போல் இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அருண் விஜயோட ஃபைட் சீனு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. காமெடிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாலே படத்தோட ஃபைட் சீன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, படம் மூவி ஓகே. சாங் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட மியூசிக் சாங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதில் டான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் வாட்ச். அருண் விஜய்க்கு கம்பல்சரி கம்பேக்காக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்ந்து வரவர் தான். நெக்ஸ்ட் மூவி வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ். படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. வேறு லெவலில் இருக்குது மூவி. அருண் விஜய் சாருக்காகவே படம் வந்து பார்க்கலாம். ஜான் விஜய் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட ரோலும் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் இதில் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்காக அதுதான் வரும். ஸோ அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. கண்ணம்மா சாங் வந்து தனுஷ் சார் பாடியிருக்காரு. அதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. காமெடிலாம் இல்லை இதில். ஜான் விஜய் சார் வந்து காமெடி பண்ணல, அவர் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. செம்மையாக வந்திருக்கு படம். தேட்டரில் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பணத்து மேலே அதிகமாக ஆசைப்படக்கூடாது. பணம் மேலே அதிகமாக அந்த படம் நான் பார்க்கல. இது நல்லா இருக்கு. இல்லை ட்யூன்ஸ் அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை, கேங் லீடர் படம். அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பாட்டு இன்னொரு வாட்டி போய் ரிப்பீட் போட்டால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். காமெடியாக இல்லை படத்தில், ஆக்ஷன் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் தான்.